ஈவினிங் 6:30 போலலாம் வந்து நைட் டின்னருக்கான வேலையை நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருவேன். இன்றைக்கி வந்து இட்லி சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு பருப்பெல்லாம் ஊற வச்சுருந்தேன். அண்ட் வெங்காயம் வந்து இந்த குட்டி வெங்காயம் வந்து இப்போ நல்ல சீசனில் இருக்குது. நான் சீப்பாகவும் கிடைக்கிது. இது வந்து நான் எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பெரிய வெங்காயம் எடுக்கிறதே கிடையாது. ஸோ அது வந்து தண்ணியில் ஊற போட்டு அதோடைய தோல் உரிச்சிட்ருக்கேன். சாயந்தரம் பால் காய்ச்சினப்போ அந்த பால் பாக்கெட்டெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி வந்து நம்ம இந்த மாதிரி இது வந்து செடிக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக இந்த பாட்டில் வச்சுருக்கேன். ஸோ அந்த பாட்டிலில் ஊற்றிக்கிட்டேன். அண்ட் நம்ம ஊற வச்சுருந்த பருப்பும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த அதோடைய மேலே நம்ம கழுவுனோன்னா வரும் இல்லையா அந்த தண்ணி, அரிசி கழுவுன தண்ணி, வெங்காயம் உரித்த தோல் உரித்த தண்ணி, இது எல்லாத்தையுமே வந்து செடிக்கு ஊற்றிட்டு வந்தோம்னா ரொம்பவே நல்லா வளரும். இந்த டர்ட்டில் வைன் செடியெல்லாம் இப்போ தான் வந்து அந்த பெரிய செடியிலேருந்து எடுத்து இதில் வந்து பாட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நல்லா அழகாக 2 நாள் விட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தோன்னா நல்லா இது மாதிரி புஷ்ஷியாக வரும். ஸோ இந்த பிளான்ட்லேருந்து எடுத்து வச்சது தான் அது எல்லாமே. நீங்கள் என்னென்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.